அதிகாரம் 28. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் பிரவேசித்த பின்பு அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சாபமான வார்த்தைகளையும் சொல்ல வேண்டும் என்று மோசே சொன்னார். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொல்ல வேண்டிய ஆசீர்வாதமான வார்த்தைகளும் சாபமான வார்த்தைகளும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு தனிநபராக கீழ்ப்படியும் போது அந்த தனி நபருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு குடும்பத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வரும். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்களுக்கு சாபம் வரும். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வரும் பலவிதமான சாபங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு சாபம் அதிகரிக்கும் போது முடிவிலே அவர்களுக்கு அழிவு வரும். லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜீவனையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையையும் வாக்கு பண்ணுகிறார். உபாகமம் புஸ்தகத்தின் இந்த அதிகாரத்தில் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டது போல ஆசீர்வாதமும் சாபமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவானால் அவர்களுடைய சாபம் ஆசீர்வாதமாக மாறும். இது பற்றி உபாகமம் 30வது அதிகாரத்தில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.